அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நானும் எனது பேரனும் எனது குடும்பமும் போட்டில் போன நேரத்தில் ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தேன். அதாவது தண்ணீருக்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய குர்சி என்ற நாற்காலி இருக்கிறது. அந்த நாற்காலியின் மேல் அரிசி இருக்கிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையில் தண்ணீருக்கு மேல் இந்த போட்டில் போகும்போது அல்லாஹ் ஏன் அந்த குர்சியை தண்ணீரின் மேல் படைத்திருக்கிறான், அரிசை ஏன் தண்ணீரில் மிதக்க வைத்திருக்கிறான் என்பதை நான் அறிந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரின் மீது நிச்சயமாக நாம் பயணம் பண்ணக்கூடிய இந்த பயணம், தண்ணீரின் மீது நாம் செல்லக்கூடிய அந்த சுற்றி பார்க்கக்கூடிய அந்த சுற்றுலா அது மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் மனசுக்கு ராகத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஜஅல்னா மினல் மாய் குல்ல ஷைஇன் ஹை, தண்ணீரிலிருந்து ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் உயிர்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதுபோன்று மனசுக்கு ராகத்தையும் உயிரையும் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் அல்லாஹ் இந்த தண்ணீரில் போகும்போது, அதுவும் குடும்பங்களோட பேரப்பிள்ளைகளோட தண்ணீரில் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகளின் பேராற்றல்களை விளங்கி அதை புரிந்து அறிந்து அல்லாஹ்வுடைய பேர் அருளை நாம் விளங்கிக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.